பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்திய தடகள அணி நம்பிக்கையோடு களமிறங்குவதாக தடகள அணி பயிற்சியாளர் பிரேமானந்த் தெரிவித்துள்ளார். பாரிஸிலிருந்து அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை இப்போது பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் நாளை தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் இந்திய தடகள அணியினுடைய பயிற்சியாளர் பிரேமானந்த் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்திய தொடரோட்ட அணியினுடைய பயிற்சியாளராக சென்று இருக்கிறீங்க. தமிழக வீரர்கள் 4 பேர் உங்களுடைய அணியில் இடம்பெற்றிருக்காங்க. பயிற்சி எப்படி போயிட்டு இருக்கு? பாரிஸுக்கு வீரர்கள் தயாரா இருக்காங்களா? ரெண்டு பேர் மென் டீம்ல இருந்து 4x4 ரிலே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 2 பேர் விமென்ல இருந்து 4x4 ரிலே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு லாங் ஜம்ப், ஒரு ட்ரிபிள் ஜம்ப் மென் கேட்டகரியில. ஸோ எல்லாரும் அவங்களோட பர்சனல் பெஸ்ட் க்ளோஸரா பண்ணா கூட நம்ம நல்ல மெடல் ப்ராபபிள்ஸ்க்கு வந்துருவோம். அண்ட் லாஸ்ட் இயர் 4x4 மென் ரிலேல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபைனல் என்டர் ஆயிட்டு வேர்ல்ட் லெவல் குளோபல் ஸ்டாண்ட்ல மென் டீம் சொல்றேன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி கிரியேட்டட் அ நியூ ஏஷியன் ரெக்கார்ட் அண்ட் we came 5th. Same performance repeat பண்ணா கூட we'll be in a best probables like best 5ல இருப்போம். இன்னும் பெட்டர் பண்ணா there is a chance for getting into medal tally. நிச்சயமா உங்க அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தமிழகத்தை சார்ந்த ராஜேஷ் ரமேஷா இருக்கட்டும், அதே போன்று சுபா வெங்கடேசனா இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க கூட விளையாட்டினுடைய திறன் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ராஜேஷ் ரமேஷ் இந்த சீசன் ஒலிம்பிக் குவாலிஃபைங் காம்படிஷன் வேர்ல்ட் ரிலேஸ்ல பஹாமாஸ்ல he got injured in ஹீட்ஸ் குவாலிஃபை ரவுண்ட். ஸோ அந்த காம்படிஷன்ல நம்ம லைக் ரெபேச்சேஜ் ரவுண்டுன்னு ஒன்று இருக்கு. அதுல ஓடி தான் மென் டீம் குவாலிஃபை பண்ணாங்க ஒலிம்பிக்ஸ்க்கு. பட் சேம் நான் லாஸ்ட் இயர் பண்ண வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் சொன்னல அந்த ரேங்கிங் பேசிஸ்ல நம்ம we are already qualified, but best 14 teams அந்த வேர்ல்ட் ரிலேஸ்ல இருந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. அங்க இன்ஜுரி ஆன ராஜேஷ் he was not able to recover. இங்க போலண்ட்ல ஒரு காம்படிஷன்ல he has done his personal best, like 45-5-4 ஓடினாரு. he is really putting himself together and working really hard. That is why he is performing well. And சுபா வெங்கடேசன் அவங்களும் ஒரு நல்ல strong runner for women team. That's what I should say. She's really working hard. அவங்க ஒர்க் பண்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் டெவலப் ஆகுது. They are really talented and they are working hard. That is why they are performing well. That's what நம்ம பார்க்குறோம். நீரஜ் சோப்ராவுடைய வெற்றிக்கு பின்பு நம்ம ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். வீரர்களுடைய மனநிலை இது மாற்றி இருக்கா? இப்போ நீரஜ் சோப்ரா ஒரு சர்வதேச அளவில் பெற்ற வெற்றி, அதே போன்ற ஆசிய போட்டிகளில் 100 பதக்கங்களை பெற்ற வெற்றி, இந்த ஒலிம்பிக்கு போகும்போது அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? நீரஜ் சோப்ரா நம்ம எல்லா லைக் மித் இந்தியன்ஸால பண்ண முடியாது, இந்தியன் cannot do this, அந்த மித்தையே பிரேக் பண்ணிட்டாரு. That is ultimate motivation for Indian athletics. So everyone is getting motivated. Asian Games சொன்னீங்க, 4x4 men team after 60 years they won gold medal in Asian Games. Like in Milkha Singh period அதுல வின் பண்ணது கோல்ட் மெடல். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போதான் லாஸ்ட் இயர் தான் அடிச்சாங்க. ஸோ மோர் ஓவர் இட் இஸ் அ குட் பேட்ச். நான் சொல்லணும்னா குட் செட் ஆஃப் சீனியர்ஸ், குட் செட் ஆஃப் அப்கமிங் ஜூனியர்ஸ், குட் செட் ஆஃப் லைட் அத்லீட்ஸ், எல்லாமே ஒரு குட் செட் இருக்கிறதுனால we are able to work together. ஒரு நல்ல சிக்னிஃபிகன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால கண்ட்ரிக்கு கொடுக்க முடியுது. அண்ட் இந்த மாதிரி கோ அத்லீட்ஸ் வேற வேற ஈவெண்ட்ல இருந்து வின் பண்றதுனால they are getting motivated. லைக் இன் குளோபல் ஸ்டாண்ட்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது they are getting motivated. Even it is possible for us also, நம்மளும் பண்ணலாம். they'll be having some psychological barrier. global standல இது வரைக்கும் நம்ம வின் பண்ணதே இல்லை. ஸோ now they are getting that confidence psychologically. ஒரு நல்ல they are motivating themselves and they are putting them together and they are working hard.